வணக்கம், நான் டாக்டர் கிறிஸ்டி. ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கிட்ட கேட்டாங்களாம், டிட் யூ லவ் மீ அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த ஒய்ஃப் சொன்னாங்களாம், எஸ் ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இந்த உலகத்துக்கு போய் சொல்லு, நீ என்னை லவ் பண்ணுற அப்படின்னு சொன்னார் அந்த ஹஸ்பண்ட். உடனே அந்த ஒய்ஃப் வந்து அவங்களோட காதில் வந்து சொன்னாங்களாம், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த உலகத்துக்கு போய் சொல்லுன்னு சொன்னால் நீ ஏன் என் காதில் வந்து சொல்கிற அப்படின்னு அந்த ஹஸ்பண்ட் கேட்டாங்களாம். இந்த உலகத்தில் நான் வந்து உங்களுக்கு ஒரு பார்ட்டாக இருக்கலாம், ஆனால் என்னோட உலகமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒய்ஃப் சொன்னாங்களாம். ஆனால் இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம இப்போ மீடியாவில் பேசினோம் அப்படின்னா அதை வந்து உருட்டுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஒரு அன்போட காதலோட வெளிப்பாடே அதை மிகைப்படுத்துறதுல தானே இருக்குது. ஸோ அந்த ஓமைகளும் சரி, கவிதைகளும் சரி, எல்லாமே அன்பை வந்து மிகைப்படுத்தி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதா தான் இருக்கும். ஸோ ஒரு அன்பு வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது அதை மிகைப்படுத்தி வெளிப்படுத்தும் பொழுது தான் மெருகுறும். இந்த காலத்தில் நிறைய பேர் வந்து அன்பை வெளிப்படுத்தினாலே உருட்டுன்னு சொல்லிடுவாங்களோன்னு வார்த்தைகளை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறவே பயப்படுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது.